ஹலோ, apa kabar TMC Melaka? எப்படி இருக்கிறீங்க பிரியமானவர்களே? இயேசு நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தில் உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் ஒரு மாசம் இந்த கோவிட் காலத்திலே கடந்து வரும்படியாக ஆண்டவர் பாதுகாப்பு செய்து நம்மை வழிநடத்திருக்கிறார். இந்த 5வது மாதத்துக்குள்ளேயும் கால் எடுத்து வைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ பேத்துக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது. எத்தனையோ பேத்துக்கு இந்த வியாதி நிமித்தம் மரணமும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனா தேவன் கிருபை வைத்தனால, தேவன் இறக்கப்பட்டனால நம் இல்லத்துக்கு, நம்மளுடைய இடத்துக்கு இந்த வியாதி வராம, இந்த வைரஸ் தீண்டாம நம்ம யாவரையும் ஆண்டவர் காப்பாற்றி வழி நடத்திருக்கிறார். ஆகிய அந்த வேலையிலே அந்த சிந்தனையோட, அந்த சோஸ்திர காரியத்தோட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஜெபம் செய்யலாம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்த நாளிலும் உம்மை மீண்டுமாக நாங்கள் சந்திக்க இந்த வீடியோ வாயாலே ஆண்டவரை துதிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் சோஸ்திரம் செலுத்துகிறோம். மையாகவே ஆண்டவர் நன்மையாக எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக இந்த நாளிலும் உயிர் தப்பிக்கும்படியாக எந்த மன்னன் பாதிப்பும் வராதபடி எங்களை காத்து வழிநடத்துக்காக நாங்கள் சோஸ்திரம் செலுத்துகிறோம். பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் இதையும் மத்தியிலே தேவனும் நீ இருக்கிறீர், உம்முடைய கரம் எங்களோட இருக்கிறது என்ற விசுவாசத்திலே ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை ஆள்க செய்க, கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த ஆராதனையை கலந்து கொள்ள, அந்த சிந்தனையிலே நாங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையை ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உம்முடைய கிருபை நீடிக்க, உம்முடைய ஆசீர்வாதம் நீடிக்க, உம்முடைய சமாதானம் நீடிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே வாருங்கள், நம்ம யாவரும் எடுக்கப்பட்ட இந்த பாடல் மூலியமாக கர்த்தரை ஆராதனை செய்வோம், கர்த்தரை துதிப்போம், அவரை போற்றி பாடுவோம். முடிந்த பிறகு வேத வாசிப்பு கடந்து செல்வோம். வேத வாசிப்பு முடிந்த பிறகு பிரசங்கத்துக்குள் கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் என்னோடு கூட. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Yes, come on everyone. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சாலமோன் கட்டின தேவாலயத்திலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்து ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரிக்கையில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. வானம் திறக்கப்பட்டது, இப்பொழுதும் திறக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Come on. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திரும்பிடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திரும்பிடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். We will worship God. God's glory, மகிமை இறங்கி வரப்போகிறது. இப்பொழுதே சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இறங்கின வல்லமை உங்களையும் என்னையும் நிரப்பப் போகிறது. Are you ready? கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினாம். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினாம். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார்,
மகிமையினால் நம்மை மூடிடுவார், அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே, பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கைகளை தட்டி come on everybody together. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Yes, God is good all the time, and all the time God is good. Amen. ஆண்டவரை ஆவியில் நிரம்பி ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது தேவ பிரசன்னத்தின் மகிமை உங்களை நிரப்பும் போது அந்நிய பாஷைகளை கர்த்தர் கொடுப்பார். அக்கினி அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும். ஆவியின் கரங்கள் உங்களில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உன்னை புத்தும் கூர்மையுமான ஒரு ஆயுதமாய் கர்த்தர் மாற்றுவார். Today you are not going to be an ordinary person, you will be an extraordinary man. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிறைத்திடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே, பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. ரிபரதரதரதரதரா, சிகுரதரதரதரதரா, ரெஹோலதரதரா, ஷரதரதரைதனதரா. ஊற்றுங்கப்பா, உம்முடைய வல்லமை ஊற்றுங்க. பரலோகம் திறக்கப்படட்டும். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். Come on Lord, pour it out on your children Lord. உம்முடைய மகிமை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆர்ப்பரித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடுவார். ஆத்மாவை தினம் தேற்றிடுவார், நீதியின் பாதையில் நடத்திடுவார். செல்லும் வழியை செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சோர்ந்திடாமல் பலன் கொடுத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். செல்லும் வழியை செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சோர்ந்திடாமல் பலன் கொடுத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கரத்தினால் தாங்கிடுவார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடுவார். ஆத்மாவை தினம் தேற்றிடுவார், நீதியின் பாதையில் நடத்திடுவார். செல்லும் வழியை செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சொர்ந்த
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10-16 வரை. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக கடவோம். எந்த காரியத்தையும் நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆகிலும் நான் எதுவரையில் தேறிவனா இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தியா இருப்போமாக. வசனம் முடிந்தது. ஆமேன். Today's scripture reading is taken from Philippians chapter 3 verse 10-16. That I may know him and the power of his resurrection and may share his sufferings, becoming like him in his death, that by any means possible I may attain the resurrection from the dead. Not that I have already obtained this or am already perfect, but I press on to make it my own, because Christ Jesus has made me his own. Brothers, I do not consider that I have made it my own, but one thing I do, forgetting what lies behind and straining forward to what lies ahead. I press on toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. Let those of us who are mature think this way, and if in anything you think otherwise, God will reveal that also to you. Only let us hold true to what we have attained. May God bless the reading. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில் எடுக்கப்பட்ட தியானத்துக்காக இருக்கிற தலைப்பு கவனத்தோடு இருக்க வேண்டும். கவனத்தோடு இருக்க வேண்டும். Staying focus. Let's bow our head and look to God in prayer. பாருங்க, நம்ம யாவரும் தேவன் நோக்கி பார்ப்போமாக. பிதாவே, இந்த வேலையிலே நாங்கள் கவனமாக இருக்க, உண்மையில கவனமாக இருக்க, உங்களோட வார்த்தை மேல கவனமாக இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எடுக்கப்பட்ட பகுதியில் இருக்கிற தியானத்தின் மூலியமாக, வார்த்தை மூலியமாக எங்களோட பேசுகிற என்னோடையும் கேட்கிற உங்க பிள்ளைகளோடும் உங்களோட பிரசனம் தங்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாள் ஒரு சவாலான நாள். இந்த நாட்கள் அநேக பேரு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் கடந்து வரார்கள். இந்த சபா நடந்த காலகட்டத்தில் அநேக பேருக்கு கேள்விகள் இருக்கிறது, சிந்தனைகள் இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் அனுமதி செய்திருக்காரு? ஆண்டவர் எங்கே? ஏன் ஆண்டவர் ஈடுபட மாட்டாரு? ஏன் ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரு? ஏன் ஆண்டவர் ரட்சிக்க மாட்டாரு? ஏன் ஆண்டவர் இந்த மாதிரியான சூழ்நிலையை உண்டாக்கி இருக்கிறார்? நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அனுபவித்து வரணும் என்ற கேள்விகள் அதிகமாக இருக்கிறது. நான் இந்த கேள்விகள் மத்தியிலே வேறொரு கேள்விக்கு உங்களோட கவனத்தை திருப்ப நான் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இது ஆண்டவரோட தீர்மானமாக இருந்தால், இது ஆண்டோட திட்டமாக இருந்தால், இது ஆண்டோட சித்தமாக இருந்தால், ஆனா தீர்மானத்துல ஏற்கனவே எழுதி வைத்திருக்காரு என்றால் என்ன செய்கிறது? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுங்களா? நான் இதுல எப்படி பங்கு பெறலாம்? நான் இதுல எப்படி ஈடுபடலாம் என்றுதான் அந்த கேள்வி கேட்கணும். ஒருவேளை ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார், அப்படின்னு நோக்கம் இருக்குது, இந்த காரியங்கள் நடக்கப்பெற வேண்டும் என்று அனுமதி செய்துட்டார். அப்படி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னுடைய பங்கு ஏதுவாக இருக்கிறது, நான் என்ன செய்யணும் என்று அந்த கேள்வி இந்த வேலையிலே நம்ம கேட்க வேண்டும்ங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளோட கவனத்தை சிதறடிக்கும்படியாக பல சூழ்நிலைகள் வருகிறது, பல சிந்தனைகள் வருகிறது, பல பதில்கள் வருகிறது, பல கேள்விகள் கூட வருகிறது. அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளோட கவனத்தை சிதறடிக்க முடியும். சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளோட கவனத்தை மாற்றி வேறொரு பாதையில வேறொரு திசைக்கு நம்மளை கொண்டு போக முடியும். ஆகிய அந்த வேலையிலே நம்மளோட கவனம்லாம் எங்க வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
அப்போஸ்தலர் பவுல் இந்த பகுதியிலே அவர் ஆவிக்குரிய ஜீவித்திலே கவனம், அவர் நோக்கம், கவனம்லாம் கிறிஸ்து மேலே இருந்திருக்கிறது, அவருடைய பந்தய பொருள் மேல இருந்திருக்கிறது. அது வைத்துதான் அந்த ஓட்டத்தை அவர் ஓடி முடித்திருக்கிறார். வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஒன்றே வைத்தேன், அதிலே நான் நினைத்து அதிலே நான் ஓடி முடித்தேன் என்று அவர் சொல்கிறார். அப்ப அவருடைய கிட்ட இருக்கிற கவனம், அவர்கிட்ட இருக்கிற வல்லமை, அவர்கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாமே அதுல ஒரு காரியத்துல செலுத்தி அவர் அந்த ஓட்ட பந்தயத்தை ஓடுகிறார். Everything that he had, all the energies, all the strength, all the attention that he had, he put it to that one thing and pressed toward that goal. Pressing toward that goal, he pressed on. அதுல தான் அவர் கவனத்தை வைத்து அவர் ஓடுகிறார். இந்த நாளிலே பெரியமார்களே, அந்த கவனத்தை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் பவுல் வாழ்க்கையில அவர் எதில் கவனத்தை வைத்தார்? 3 காரியம் அவர் கவனமாக வைத்து இந்த ஓட்டத்தை முடித்திருக்கார். முதல் காரியம், கிறிஸ்து மேலே அவரோட கவனம் இருந்திருக்கிறது. The first focus was on the person Jesus Christ. If you look at verse 10-11, he said, "You want to know Christ and know the power of his resurrection." கிறிஸ்துவை, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் நான் அறிய வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு இருக்குது. அப்படின்னா கிறிஸ்துவோட அவர் வளரணும், கிறிஸ்துவோட ஐக்கியம் கொள்ளணும், கிறிஸ்துவோட அறிவுல அதிகமாக பெருக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவருக்கு இருக்குது. பவுல் புதிய கிறிஸ்தவர் இல்லை. பிலிப்பியர் பக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம் என்றால் அவர் முதியோர் கிறிஸ்தவர், வயசான காலத்துல இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல மரிக்க போகிறார். மரண தருவாயில இருக்கிறவனும் கொஞ்ச நாள்ல மரிக்க போகிறார். சிறைச்சாலையில இருக்கிறார் இல்லையா? அப்படின்னா கிறிஸ்துவ பயணத்துல அதிகமாக வளர்ந்து வந்திருக்கிறார். அப்படியே ஒரு பக்குவம் அடைஞ்ச ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறார். பக்குவம் அடைஞ்ச கிறிஸ்தவர் இப்போ சொல்லுகிறாரு, நான் இன்னும் அறியணும். அப்படி என்றால் பெரியமார்களே, கிறிஸ்துவ அறிகிறதுக்கு அறிவு இன்னும் நிறைய இருக்கிறது, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் கற்றுக்கொள்வது காரணம் அதிகமாக ஆண்டவர் அறியும் போது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையும் நான் அறிய முடியும் என்று நினைக்கிறேன். அப்படின்னா தேவன் பத்தி இன்னும் அதிகமாக புரியும் போது தேவனோட வல்லமையும் நம்ம அதிகமாக புரிய வருகிறோம். அதுதான் அவர் இங்க சொல்கிறாரு. அப்ப இந்த அறிவு அவருக்கு தேவையாக இருக்கிறது. இந்த வல்லமையான காரியங்கள், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையான நிச்சயத்தை அவர் அறியறதுக்கு ஆசைப்படுகிறார். இந்த ஐடியா எங்கேருந்து புறப்பட்டது? இந்த யோசனை அவர் எங்கேருந்து புறப்பட்டு நீங்க பாத்தீங்க என்றால் சீடர்கிட்ட புறப்பட்டிருக்குது. சீடர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க, உயிர்த்தெழுந்த வல்லமையை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்ன அவங்க கிட்ட பேசியிருக்கிறாரு. அது பேசினால சீடர்கள் பேசியிருக்காங்க. அப்போஸ்தலர் பவுல் கிட்ட இந்த காலத்துல வந்திருக்குது. நான் இயேசு ஏற்கனவே பேசியிருக்கிறான்னு சொன்னேன் இல்லையா? நீங்க யோவான் 5வது அதிகாரம் வசனம் 28-29 நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். ஆங்கிலத்தில் இருக்குது, நான் வாசிக்கிறேன். Don't be so surprised. Indeed, the time is coming when all the dead in the graves will hear the voice of God's Son, and they will rise again. Those who have done good will rise to experience eternal life, and those who have continued in the evil will rise to experience judgment. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் கிட்டையும் சீடர்கிட்டையும் சொல்லியிருக்கிறார், குமாரனின் குரலை கேட்டு கல்லறையில் இருக்கிறவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், எழும்பினவர்கள் நல்லது செய்திருக்கார்கள் என்றால் அவர்கள் நித்திய வாழ்வு அடைவார்கள், தீமை செய்தவர்களா இருந்தாருன்னா நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள். அப்ப அப்போஸ்தலர் பவுலோட சிந்தனை என்ன இருக்குது? நான் நித்திய வாழ்வு அடையணும். நித்திய வாழ்வு அடையணும்னா கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவோட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையும் அறிய வேண்டும் என்ற அந்த சிந்தனை அங்க இருக்கிறது. So this is where his quest begins. He laid his focus on Christ. ஆண்டவர் மேல அந்த கவனத்தை வைத்து இந்த பயணத்தை அவர் தொடுக்கிறார். ஏன்னா அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் அறிவில வளரும் போது அவருடைய ஐக்கியத்திலே அவர் பங்கு பெறுகிறார், ஐக்கியத்திலே வளர்றார். அதிகமா கிறிஸ்துவோட பங்கு பெறுகிறதுனால கிறிஸ்துவோட பாடுகளையும் அவர் பங்கு பெறுகிறார் என்று அவர் சொல்கிறார். பாருங்க, கிறிஸ்து பாடுபட்டிருக்கிறார், கிறிஸ்து அதிகமாக நம்மளுக்காக பாடுபட்டிருக்கார். நம்ம கிறிஸ்து பின்பற்றதுனால நம்மளுக்கும் பாடுகள் இருக்கிறது. கிறிஸ்துவே கஷ்டப்படுத்திருக்கிறாங்க என்றால் நம்ம அவர் பின்னால போகிறோமே, அவரோட சாயலை வளர ஆசைப்படுறோமே, அப்படா நம்மளுக்கும் அந்த பாடுகள் வரும். ஆனா அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? நீங்க அதிகமாக பாடுகள் படும் போது அவரை பத்தி நம்ம அறிகிறோம், அவர் நம்மளுக்காக எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கா என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப அந்த பாடுகளோட நம்ம கடந்து வரும்போது கிறிஸ்துவே இன்னும் அதிகமாக புரிந்து கொள்பவர்களாக காணப்படுகிறோம்.
பாடுகள் மத்தியில கடந்து வரும்போது கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்கிறோம். இல்லாட்டி மேலோட்டமா தான் இருக்கும் பிரியமானவர்களே. யாரோ ஒரு ஜெனரல் நாலேஜ் சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம கொண்டு போகிறாரு. அந்த ஆண்டவரை அனுபவிக்கிறதுக்கு, அவரோட வல்லமை தெரிந்து கொள்கிறதுக்கு, அந்த பாடுகளோடு கடந்து போகும்போது கிறிஸ்துவ இன்னும் நெருக்கமாக நம்ம ஆழமாக அறிய முடிகிறது. அப்ப இங்க ஒரு ப்ராசஸ் அவர் நம்மளுக்கு கொண்டு வருகிறார். As he comes to know Christ, there's a process. He said, as I come to know Christ, I am dying inside. Christ is increasing in me. நான் சிறுகிறேன், கிறிஸ்து எனக்குள்ள பெருகிறார். அதான் அவர் சொல்கிறாரு. இனி நான் ஜீவிப்பதில்ல, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார். Look at Galatians 2:20. கெலித்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையும் சொல்லுவார், எனக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார். இனி நான் ஜீவிப்பது அல்ல, இனி நான் ஜீவிப்பது அல்ல. அப்போ ப்ராசஸ் நடக்குது. நேரா நான் கிறிஸ்துவ அறிவில் வளர்றேன். வளரும் போது ஐக்கியம் வருகிறது. ஐக்கியத்திலே நான் இயேசுவோடு பங்கு பெறுகிறேன். இயேசுவோடு பங்கு பெறும் போது அந்த பாடுகள் மத்தியிலும் நான் கடந்து வருகிறேன். பாடுகளோடு பங்கு பெறுறேன், பாடுகள் மத்தியிலும் கடந்து வருகிறேன். அது அப்படியாக நான் கடந்து போகும்போது ஆண்டவருடைய அறிவு இன்னும் அதிகமாக எனக்கு வெளிப்படுகிறது. அவர் வல்லமையும் எனக்கு வெளிப்படுகிறது. நான் பிரியமாங்களே, இந்த காலகட்டத்துல நம்மளோட கவனங்கள்லாம் எங்க வைத்திருக்கிறோம்? என் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோமா? கிறிஸ்து மேலே வைத்திருக்கிறோமா? கிறிஸ்து மேலே வைத்திருக்கோம் என்று சொன்னால் கிறிஸ்துவோட சாயல் நம்ம வாழ்க்கையில அதிகமாக பெருகி வருகிறதா? அதிகமாக வளர்ந்து வருகிறதா? கிறிஸ்துவோட பாடுகளே நம்ம பங்கு பெற்று அந்த உயிர் தந்த வல்லமையை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக நாம் இருக்கிறோமா? இந்த கேள்வி நம்ம கேட்கலாங்க. ஏன்னா இந்த கேள்வியை கேட்டா நம்மளோட கவனம் கிறிஸ்து மேலே திரும்பும்படியாக இருக்கிறது. நம்ம கிறிஸ்து மேல திரும்பும்படியாக இருக்கிறது. நான் இது முதல் காரியம். இரண்டாவது கவனம் அவர் பந்தய பொருள் மேலே வைத்திருக்கிறார். His second focus was on the prize. If you look at verse 12 to 14, he said his focus on the prize. Verse 14 says he pressed on to reach or attain the spiritual goal. He want to reach up to the prize which is laid in the future. அவருடைய சிந்தனையில வசனம் 14 சொல்லுது, அவர் ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறார். அவருக்கு ஒரு ஆவிக்குரிய நோக்கம் ஒன்று இருக்குது. அதை நோக்கி அவர் ஓடுகிறார். அங்க பந்தய பொருள் இருக்குது. அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்கிறார், ஆசைப்படுகிறார். ஆமா, அந்த பந்தய பொருள் எதிர்காலத்துல இருக்குது, இப்ப கிடைக்கல. ஆனா ஓடி முடித்தோன்னு எதிர்காலத்துல தான் கிடைக்குது. ஆனா இருந்து போகிலும் இந்த காலத்துல அவர் தயார்படுத்திக்கிறாராம். He is learning to submit in this learning process. He is running, he is learning and is running. அப்படின்னா இது இந்த காலகட்டத்துல அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் தயாராக ஆகிறேன். அதான் பாருங்க, வசனம் 12 சொல்றாரு, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க, நான் பரிபூர்ணமா ஆயிட்டேன்ட்டு நினைக்காதீங்க. அப்புறம் இன்னும் கத்துக்கொள்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. Is humbly submitting, saying there's a need to learn more. There's a need to learn more. In other words, Paul said he still had room to grow. He has a room to grow. If Paul has room to grow, how about us? அப்போஸ்தலர் பவுலே நான் வளர்றதுக்கு இன்னும் இடம் இருக்குன்னு சொன்னார் என்றால் நாம் ஏமாற்றோம் பிரியமானவர்களே. அப்புறம் நம்மளுக்கும் இடம் இருக்கணும்ல. இன்னும் அதிகமாக படித்துக் கொள்கிறது, கிறிஸ்துவ அறிவியல வளர்றதுக்கு நம்மளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கணும். வேதம் நம்மளுக்கு அதுதாங்க சவாலாக செய்யுது. No, Bible also challenge us to grow. If you look at Ephesians 4:15, எபேசியர் 4:15 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நாம் வாழ்ந்து வர வேண்டும் என்று அங்க சொல்லப்படுகிறது. Instead, we will speak the truth in love, growing in every way more and more like Christ, who is the head of his body, the church. திருச்சபையால இருக்கிற தலையாக இருக்கிற கிறிஸ்துவின் சாயலே நாம் அதிகமாக வளர வேண்டும், வர வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. If you look at 2 Peter 3:18, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில அறிவிலும் நாம் வளர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. We must grow in the grace and knowledge of our Lord. அப்ப வேதம் நீங்க திருப்பி பார்க்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வலியுறுத்தல் இருக்கிறது. தேவனுடைய அறிவிலே நாம் வளர வேண்டும். அப்ப இந்த நிகழ்காலத்திலே கர்த்தரோட காரியத்துக்கு நம்ம அறிய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கற்றுக்கொள்றதுல நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? அறிந்து கொள்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? நாம் அறிகிறது மட்டும் பத்தாதுங்க, சில காரியம் நம்ம வாழ்க்கையில விட்டு விட வேண்டும். அவர் பாருங்க, பின்னணிகளாம் விட்டு
முன்னணிவுகளா இருக்கிறத நாடி போடும் என்று சொல்கிறார். அப்புறம் பின்னால இருக்கிற காரியங்களாம் விட்டுறணும். forgetting those which are behind. That means you must let go things that is dragging you. உங்களை என்னென்ன இழுத்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரியங்களாம் நம்ம விட்டு விட வேண்டும். Maybe there are something that disturbs you in your heart, that cause you to take vengeance, that cause you to curse another person, that cause you to be bitter. இந்த வேலையிலே அது விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. In simple word is forgiveness is needed. That means we have to let go and forgive others. We have to forgive one another. ஒருவர் மன்னித்துக் கொள்வர்களாக நம்ம காணப்படுங்க. பழசுல நம்மளை காயப்படுத்திருக்கலாம். ஓகே, பின்னால திரும்பி பார்க்கும்போது நம்மளை துரோகம் பண்ணிருக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கலாம். இன்னைக்கு அதை நினைச்சிருந்தோம்னா நம்ம உள்ளத்துல கசப்பு இருக்கலாம். அதை நினைத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ளத்துல பழி வாங்குற உணர்ச்சி வரலாம். அதை நினைத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வேதனை கொடுக்கலாம். ஆனா அப்போஸ்தலர் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் மன்னித்து விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுட்டு முன்னுக்கு பார்த்து ஓடுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவின் முன்பாக பரிசு வச்சிருக்க, அதை நோக்கி ஓடுங்கள் என்று அவர் சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோட சிந்தனை அந்த பார்வைக்குள் கடந்து வர வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் வாழ்க்கையிலும் நிறைய பாடுகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. அவருக்கு துரோகங்கள் பண்ணிருக்காரு. ஆனா அதெல்லாம் விட்டு வருகிறாங்க, விட்டு இன்னைக்கு முன்னோக்கி பார்க்கிறார். நீங்க ஹெபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கணும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, அநியாயம் செய்கிறவர்களே நான் மன்னிக்கிறேன், இனிமேலே அவங்க பாவத்தை நினைவு கூற மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. He says, and I will forgive their wickedness and I will never again remember their sins. So எவ்வளோ தோல்விகள் இருக்குது, பாடல் இருக்குது, வேதனைகள் இருக்குது. எல்லாத்தையும் அப்போஸ்தலர் பவுல் விட்டு முன்னுக்கு இருக்கிற அந்த பரிசை நோக்கி அவர் நோக்கி ஓடுகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். Paul forgets his failures, so he did not want to spend time regretting. He repented and is moving forward. He don't want the past to destroy his present and his future. அவர் எதிர்காலத்தை அழித்திடக்கூடாது என்று சொல்லி அவர் பழசெல்லாம் விட்டு முன்னோக்கி ஓடுகிறார். Now when we deal on the past, many a times we become distracted and discouraged. அன்றைய நேரத்தில் பிரியமானவர்களே, நம்ம கடந்த வாழ்க்கையை நோக்கி பார்க்கும் போது அது நம்மளோட கவனத்தை வேற திசைக்கு திருப்புகிறது. அதான் ஆரம்பித்து சொன்னேன் இல்லையா, சில நேரத்தில் நம்ம பழசை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு பழி வாங்குற உணர்ச்சி வருகிறது. பழசை பார்க்கும் போது வேதனை உண்டாக்குறதுனால கசப்பை உண்டாக்குது. அது உண்டாக்குறதுனால நம்மளோட திசை கவனத்தை வேற இடத்துக்கு கொண்டு போகுது. ஏன்னா அது சஞ்சலத்தை உண்டாக்குது இல்லையா. It brings us discouragement, disappointments, hurt. So it can distract us. But Paul said, this is one thing I do, forgetting those things which are behind and reaching forth to those things which are before me. எனக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்தை நோக்கி நான் ஓடுகிறேன். That means is pressing on to reach that goal. எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, எனக்குன்னு ஒரு லெக்கு இருக்குது, அந்த லெக்கை நோக்கி ஓடுறேன். There's a spiritual goal ahead of me and I'm looking at it and I'm running because I can reach to the prize. எனக்குன்னு அந்த பரிசு இருக்குது, அந்த பந்தய பொருளுக்கு நான் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். Now how can we attain this prize? இந்த பரிசை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? நீங்கள் நானும் எப்படி இதை பெற்றுக்கொள்ளலாம்? We need to live faithfully, fulfilling God's purpose in this world. நீங்கள் நானும் அதை பெற்றுக்கொள்ளணும்னா உண்மையாக ஜீவிக்க வேண்டும், நேர்மையாக ஜீவிக்க வேண்டும். ஏமாத்திக்கிட்டு மற்ற காரியங்களாம் செய்துட்டு இருக்க, கர்த்தர் என்ன ஆசைப்படுறார் அந்த காரியத்துல நம்ம நேர்மையாக இருந்து அவரோட நோக்கத்தை நிறைவேற்றவர்களாக காணப்படணும். We had to let go the past and we had to walk in the present knowing Christ because we can attain a present in the future. That is the things that are available in this passage. அதுதான் இங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம் சத்தியமாக இருக்கு. ஸோ ஆகிய நீங்களும் நானும் பிரியமாங்களே அந்த காரியத்தில் நோக்கமாக நம்ம ஓடி வர வேண்டும். நான் மூன்றாவது நோக்கம், the third focus, he focus on the people. Okay, if you look at verse 15 and 16, 15-16 நீங்க வாசிக்க பார்த்தீங்க என்றால் அவரோட நோக்கம், அவருடைய பார்வை ஜனங்கள் மேலேயும் இருக்கிறது. நான் இவர் எப்போதும் நானு என்று சொன்னவர் இந்த வேலையிலே 15வது வசனத்துக்கு அந்தாட்ட ஜனங்கள் மேலே அந்த பார்வை திருப்புறவராக இருக்கிறார். Now if you look at the passage, he will be talking about
I have attained, I have obtained, I run the race, I consider everything lost, I gain Christ. That is the language that he used. I, me, myself. But now he's shifting the whole focus at the verse 15. Is shifting to the people. And he said, all those who mature. தேறினவர்களாக இருக்கிற நீங்கள் யாவரும் எல்லாமே தேர்வுங்க அப்புறம் மெச்சூர் பண்ணுவாங்க, பக்குவம் அடைந்தவர்கள். அப்போ ஒரு நேர்மையான ஒரு கரிசனை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே. There's a genuine concern for people. Paul wants everyone to have the attitude he was describing. அவர் சொல்லுகிற அந்த குணாதிசயங்கள் இந்த ஜனங்கள் மத்தியிலும் கடந்து வர வேண்டும், உங்க மத்தியிலும் இருக்க வேண்டும். இந்த பிலிப்பிய திருச்சபைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார். He said, keep on going in the direction that we are now. இப்ப இருக்கிற இந்த பாதையில வசனம் 17 நீங்கள் வாசித்து பாருங்க. நாங்கள் உதாரணமாக இருக்கிறோம், மற்றவங்க உதாரணமாக இருக்கிறார்கள், இவர்களை பின்பற்றி நீங்க இருக்கிற பாதையிலிருந்து தொடர்ந்து வாங்க என்று அவர் உற்சாகப்படுத்துறார். Keep on going in the direction that you are already now heading. ஓகே, நீங்க போகிற பாதையிலே நீங்கள் வாங்க என்று அவர் சொல்கிறார். Others may be distracting, but you all keep on going. இன்னும் ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் இருந்தா கூட பயப்படாதீங்க, நீங்க தொடர்ந்து அந்த பாதையில வாங்க. கூடி சீக்கிரத்துல ஆண்டவர் உங்களுக்கு அதை வழிபடுத்தி உங்களை வழி நடத்துவார் என்று சொல்றார். If any of you think differently, don't worry, God will make it clear to you. Now what Paul is asking is that press on, press forward, keep your focus right, keep on going. That's it. He's telling the people, the Philippians, do that. நீங்க முன்னோக்கி பாருங்க, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுல, அந்த நோக்கத்துல கணக்கா ஓடுங்க, தொடர்ந்து ஓடுங்க, அதிலே இருங்க என்று சொல்கிறார். நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, அது ஒரு காலம் வந்தும் உங்களுக்கு அது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். That means there are a lot of people out there can confuse you. வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களையே மனம் மாற்ற முடியும். There are a lot of teaching out there that can bring confusion. அதிகமான குழப்பத்தை உண்டாக்க முடியும். Okay, you're not able to understand what is Christianity now, but eventually it will come to you if you just obey and submit to the word of God, because God will make his will plain to you. His will plain to you. Okay, அப்படி என்றால் நீங்க இந்த பாதையை தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருந்தீங்க என்றால் நிறைய குழப்பம் வருது. ஆனா என்னோட கவனம் என் ஆண்டவர் மேல வைத்து, அவர் வார்த்தை மேல வைத்து, அந்த வார்த்தை பிரகாரமா நான் ஓடிக்கொண்டு இருந்தேன்னா, கீழ்ப்படிந்திருந்தேன்னா, ஒரு காலம் வரும், இப்ப புரியாட்டி பரவாயில்ல, ஆனா ஒரு காலம் வந்த பிறகு எனக்கு பரிபூர்ணமாக புரிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் என் கிருபை செய்வார். So what Paul is asking us is that everybody walk by the same rule. ஒரே ஒழுங்கிலே யாவரும் வாருங்கள் என்று அவர் அழைப்பு செய்கிறார். ஒரே ஒழுங்குன்னு சொன்னா இங்க தேவன் வார்த்தை தான். நீங்க வாசிக்கிற அந்த வேதத்துல, நான் வாசிக்கிற அந்த வேதத்தின் பிரகாரமாக நாம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். We may have an inadequate grasp of God's word, but that's okay. Keep on reading. Keep on reading. Eventually, God will reveal to you. That's why Jesus said, know the truth, the truth will set you free. சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்க விடுதலையாக்குன்னு ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. அப்படின்னு இன்னைக்கு நீங்க சத்தியத்தை அதிகமாக புரிந்து கொள்ள முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து வாசிங்க. இந்த நோக்கத்துல இந்த பாதையில போகிறதுக்கு மற்ற கவனம் சிதறடிக்க மாதிரி காரியங்கள் வந்தாலும் கவலைப்படாம தொடர்ந்து இதுல ஓடுங்க. ஏன்னா ஒரு காலம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் உங்களைய வெளிப்படுத்தல் கொடுத்து பாதையில நடத்தி கொண்டு போவார். தப்பா இருந்துச்சுன்னா வேற பாதையை கொண்டு போவாரு, ஆனா சரியா இருந்தா உங்களை பலப்படுத்தும்படியாக அவர் வருவார். நான் இந்த ஃபோக்கஸ் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலாம்? Now we too have an obligation, that is to encourage one another during this pandemic. இன்னைக்கு நம்மளோட நோக்கம் கிறிஸ்து மேல வைத்திருக்கிறோம், நம்ம நோக்கம் பரிசு பொருள் மேல வைத்திருக்கிறோம், நம்ம நோக்கமும் ஜனங்கள் மேலேயும் இருக்கணும். இந்த காலகட்டத்துல தான் இந்த பந்தய காலத்துல, இந்த ஓட்டத்துல அவங்களும் நல்லபடியாக ஓடி வருகிறதுக்கு நம்ம உற்சாகப்படுத்தணும். நீங்களும் நானும் தாங்க அவங்களை கூப்பிட்டுட்டு அவங்களுக்காக ஒரு ஜெபம் செய்யணும். நீங்களும் நானும் தாங்க ஒரு ஜெபம் செய்து ஒரு வார்த்தையை பற்றி அவங்களுக்கு அனுப்பணும். இந்த காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி நிறைய குழப்பம் இருக்கு. பிலிப்பியர் பகுதியில அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் இருந்துச்சு. சில பேர் குழப்புற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா நீங்க வசனம் 17-18 வாசித்து பார்த்தீங்கன்னா,
பவுல் திட்டுறாரு, இவங்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏன்னா இவங்களாம் குழப்பிட்டு இருக்கிறாங்க, இவங்களாம் அவங்களுக்கு திசையை மாற்றபடியாக இருக்கிறாங்க, வேற பாதையில கொண்டு போகும்படியாக இருக்கிறாங்க என்று சொல்லி. ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் வழி நடத்துவாரு என்று அவர் உற்சாகப்படுத்துறார். ஆகிய நீங்களும் நானும் பிரியமானவர்களே அந்த உற்சாக பாதையிலே வர வேண்டும். அந்த உற்சாக பாதையிலே நம்மளும் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம இந்த உற்சாக பாதையில போகும்போது மற்றவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், மற்றவங்களை நம்ம பலப்படுத்த வேண்டும், மற்றவங்களும் நம்ம ஆறுதல் படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த கேள்விதான் என்னோட மத்தியில் இருக்குது பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, இந்த கேள்வியோட ஒரு இறுதி காரியத்துக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். I want to conclude. Okay, I want to conclude with two things. One, staying focused on the spiritual task before us. Stay focused. நம்ம ஆவிக்குரிய நீதி காரியங்கள்ல எப்போதும் கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய நீதி என்ன காரியங்கள்? ஆண்டவரோட தனிப்பட்ட நேரத்தை நம்ம செலவு பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். இந்த காரியங்கள் இந்த காலகட்டத்துல நம்ம அதிகமாக வலியுறுத்த வேண்டும். நான் இந்த காலத்துல கூட இந்த கவனத்திலேருந்து கடந்து போகிறதுக்கு, இந்த கவனத்திலேருந்து நம்மளோட சிந்தனையை மாத்துறதுக்கு பல சூழ்நிலைகள் நம்மளை சுத்தி இருக்குது. இப்போ பாருங்க, எஸ்ட்ரோ கொடுத்துருக்குறாங்க ஃப்ரீயா, டிவி சேனல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க. நாங்கள் பத்தாவதுக்கு இன்டர்நெட்லாம் அந்தந்த பேக்கேஜ்லாம் ஃப்ரீயா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு ஃபோனில் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறதுக்கும், மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பண்ணுறதுக்கும் அதிகமான நேரம் செலவு பண்ணும்படியாக ஆயிருங்க. தட் மீன்ஸ் we can be distracted. Our mind can be distracted. We can lose focus. ஆமாம் தானே, நம்மளுடைய சிந்தனை, நம்மளோட கவனம்லாம் வேறு இடத்து கொண்டு போகும்படியாக கூட மாறிவிடும். அதனால நம்மளோட சிந்தனையை மறுபடியும் நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். we have more time in hand. இன்னைக்கு நம்மளுக்கு அதிகமான நேரம் நம்மளோட களத்துல இருக்கிறது. we used to go to work. நம்ம அதிகமான வேலைக்கு நம்ம போயிருக்கிறோம், அதெல்லாம் நேரம் சொல்றோம். டுடே we are locked down. நம்மளுக்கு இன்னைக்கு வீட்டிலே அடைந்திருக்கிறோம். ஸோ how we are spending that time? இந்த நேரத்தை எப்படி நம்ம செலவு பண்ணுகிறோம்? அப்கோர்ஸ் வீடு சில பேர் சுத்தம் பண்றாங்க, வீட்டில் சாயம் எடுக்கிறாங்க, ஓகே, மற்ற காரியங்கள்லாம் நடக்குது, வெரி குட், நல்லது. பட் தே ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் மேட்டர். இன்னும் முக்கியமான காரியங்கள் இருக்கு. தட் இஸ் டு சீக் காட், டு புட் அவர் ஃபோக்கஸ் ஆன் கிரைஸ்ட் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ், so that we can grow more deeper in the knowledge of him. இப்போ அதிகமாக அவரோட அறிவில் வளர்றதுக்கு நம்மளோட நோக்கம்லாம் அவர் மேலே சாழ்த்தவர்களாக இருக்கணுங்க. எது ஒரு நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல, ஆனால் இந்த காலகட்டம் ஆண்டவர் நம்மளுக்கு கரத்திலே கொடுத்துருக்கிறார். ஸோ பயன்படுத்தி கொள்வோமாக. அவர் மேலே அதிகமாக சிந்தனை வைக்கிறதுக்கும், வேத்தி வாசிக்கிறதுக்கும், ஜெபிக்கிறதுக்கும், தனியாக அறையில் இருந்து அவரோட மன்றாட்டத்துக்கும் நம்ம நாளில் பயன்படுத்தி கொள்வோம். அந்த மாதிரி சூழ்நிலையில உங்க கருத்துலயும் இன்னொரு காரியமும் இருக்கிறது இல்லையா? 3 காரியம் சொன்னேன். ஒன்று, கிறிஸ்து மேல நம்மளோட பார்வை வைக்கணும். 2வது, நம்மளுக்கு பரிசு பொந்திய மேல பார்வை வைக்கணும். 3வது, ஜனங்கள் மேலேயும் பார்வை வைத்திருக்கணும். அப்ப நம்ம மற்றவங்களுக்கு ப்ரே பண்ணும் போது ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார். இல்ல மற்றவங்களுக்கு நீங்க ப்ரேயரா வாட்ஸ்அப் மூலியமாக செய்து அனுப்பலாம், பேசி அனுப்புங்க. உங்களுக்கு நான் ப்ரே பண்ணியிருக்கிறேன், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். இந்த காலகட்டத்தை நம்ம பிரியமானவர்களை செய்யணும். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்பு நிச்சயத்திலே நம்ம கடந்து வருவோமாக. பாருங்கள், தலையில் வணங்கிய தேவன் நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்த, எங்களை வழி நடத்த, எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அநேக பேர்த்துக்கு எதிர்காலம் நிச்சயம் தெரியல ஆண்டவரே, ஆனா எங்களுக்கு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறேன். எங்கள் நித்திய வாழ்வு இருக்குது, நாங்கள் உயிர் தெழுந்து வருவோம், எங்களுக்கு அந்த நம்பிக்கை நீ கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமே கொள் நாங்கள் கடந்து வர கர்த்தாவே, எங்களோட ஜீவித்திலே நாங்கள் உண்மையாக ஜீவித்து வர முடிக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு கவனங்கள் உன் மேல வைக்க, உங்களோட வார்த்தை மேல வைக்க, அந்த வார்த்தை பிரகாரமா எங்க ஜீவித்தையில நாங்கள் எங்களுக்கு கீழ்ப்படைகளை கொடுத்து வழி நடத்த நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா, இந்த வேலையிலே கேட்டுக்கொண்டே இருக்கிற உங்களோட பிள்ளைகள் மத்தியிலே உங்களோட சத்தியம் இன்னும் அதிகமாக பெருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீ ஆள்க செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. எடுக்கப்படுகிற காணிக்கை தசம பாகங்கள் இந்த வேலையிலே நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக செய்யலாம். அதுக்கு போதுமான தகவல் நம்மளுடைய டிஎம்சி மலாக்கா chat குரூப்ல போடப்பட்டிருக்கிறது. இங்கே சின்ன ஸ்லைட்லேயே அந்த பேர்கள், சிஎம்பி பேங்க், அதோட அக்கௌண்ட் நம்பரும் இங்கே நம்ம போடுகிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை அந்த இடத்துல அந்த பேங்க்கில் போட்டு முடிந்தோடனே உங்களுடைய வாட்ஸ்அப் மூலியமாக இல்லை தகவல் மூலியமாக பிரதர் சாமிதாஸ் கிட்டே நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உங்களால் இது செய்ய முடியல, நான் ஆன்லைனில் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். மீண்டும் திருச்சபைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் அங்கே வந்து செலுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் கேட்டனால நாம் இந்த காரியங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். வாருங்கள், இந்த வேளையிலே இறுதி பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு எடுக்கப்பட்ட காணிக்கை தசம பாகத்தை இந்த வேளையில் நம்ம செலுத்தலாம்.
பிதாவே, இந்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். இந்த காணிக்கை இந்த காலத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காணிக்கை ஆசீர்வாதம் பண்ணி சேர வேண்டிய இடத்துக்கு அது சேர்ந்து அது ஆசீர்வாதமாக மாறும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த கரங்கள் இந்த வேலையில் ஆசீர்வாதியும் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்தை வழிநடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வரும். முடிந்தோடனே அடுத்த வீடியோவிலே அந்த லிங்க் நீங்கள் தட்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த லிங்க்கில் நற்கரணை பங்கு பெறுகிறது எப்படி என்று அந்த காரியங்கள் ஜெபங்கள் அங்கே சொல்லப்படும். தேங்க்யூ. காட் பிளஸ்.